கழகத்துடைய இடி மின்னல் மழை அப்படின்னு கலைஞர் அவர்களால் புகழப்பட்ட மூவர்ல இடியாக முழங்கிய அண்ணன் ரகுமான் கான் அவருடைய அன்பு மகன்தான் திரு சுபேர் கான் அவர்கள். சேவை மனப்பான்மை மிக்கவர், மக்களை நேசிக்கின்ற பண்புக்கு சொந்தக்காரர். நீங்க அவரை வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சீங்கன்னா நிச்சயம் இந்த ராயபுரத்தோட வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு அவர் எடுத்து செல்வார். சகோதரர் சுபேர் கான் அவர்களுக்கு நீங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி செஞ்சு தருவீங்களா? கடந்த 5 வருஷத்துல ஏற்கனவே நம்ம தான் இங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம். இன்னைக்கு தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க போய் வாக்காளர்களை சந்திச்சு, தமிழ்நாட்டு மக்களை சந்திச்சு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறோம். நான் சகோதரர் சுபேர் கானை அழைச்சிட்டு வந்து இதே ராயபுரத்துல இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறோம்னா எந்த உரிமையில கேட்கிறோம்? 5 வருஷமா இந்த தொகுதிக்கு, இந்த பகுதிக்கு பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உரிமையில உங்களை கேட்க வந்திருக்கிறேன். சில திட்டங்களை மட்டும் இங்க குறிப்பிட விரும்புகின்ற, வட சென்னையை வளர்ந்த சென்னையா மாத்துகின்ற நம்முடைய திராவிட மாடல் அரசுல 8000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த பகுதியில் பல்வேறு பணிகள் நடைபெற்றிருக்கு. இந்த 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு போஜராஜ நகர்ல ரயில்வே சுரங்கப்பாதை யார் கட்டி கொடுத்தா? நம்முடைய முதலமைச்சர், திராவிட மாடல் அரசு. இந்து மயானத்துல மழைநீர் தேங்குவதை அகற்ற 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு பம்பிங் ஸ்டேஷன் அமைச்சு கொடுத்தது நம்முடைய திராவிட மாடல் அரசு. 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஸ்டான்லி நகர்ல புதிதாக மாநகராட்சி பள்ளிக்கு புதிய பில்டிங்ஸ் கட்டி கொடுத்திருக்கிறோம். 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 2 மகளிர் மேல்நிலை பள்ளிக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருது. 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு இன்னைக்கு முத்தமிழர் கலைஞரோட பேர்ல புதிய திருமண மாளிகை இந்த தொகுதிக்கு யார் கட்டி கொடுத்தா? நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய திராவிட மாடல் அரசு. 6 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு சஞ்சீவராயன் கோவில் தெருவில் புதிய மகப்பேறு மருத்துவமனை நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர்கள் கட்டி கொடுத்திருக்காங்க. 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மாணவர்கள் பயன்பெறும் வகையில தங்கசாலை தொழில்நுட்ப பயிற்சி மையத்திற்கு இன்னைக்கு புதிய கட்டிடங்கள் நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர்கள் கட்டி கொடுத்திருக்கிறார். 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு 52வது வார்டுல வேலை செய்யும் பெண்களுக்கான ஹாஸ்டல் வசதி நாம கட்டி கொடுத்திருக்கிறோம். அதே போல் மணிகண்ட முதலி தெரு, கல்லறை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் 6 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாநகராட்சி பள்ளிக்கு புதிய வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில 152 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு இன்னைக்கு நவீன வசதிகளுடன் ஆர்த்தோ பிரிவு, செவிலியர் பயிற்சி பிரிவு பள்ளி மற்றும் புதிய தங்கும் விடுதிகள் நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய அரசு கட்டி கொடுத்திருக்கு. 96 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ராயபுரம் RSRM மருத்துவமனையில இன்னைக்கு பல்வேறு மேம்பாட்டு பணிகள் நம்முடைய முதலமைச்சர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். இதை தவிர பல்வேறு கோரிக்கைகளும்